நீங்க அடுத்து பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ்ல கலர், லைன் வெயிட் அண்ட் லைன் டைப் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரெண்டு லைனுக்குள்ள ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ எங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான டிராயிங்ஸ் ஒன்று வரைஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் அண்ட் இதோட ரேடியஸ். F8 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டா இதோட ரேடியஸ் ஒரு 6. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன், இதோட லென்த் ஒரு 10. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு இந்த என் பாயிண்ட்ல இருந்து 10 mm லென்த். ஸோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் ஆல் இந்த 5 சர்க்கிள் ட்ரிம் பண்ண போறோம். ஸோ இது அப்படியே ஆஃப்செட் பண்ண போறோம். ஸோ ஆஃப்செட் வேல்யூ, ஸோ எவ்வளவுக்கு ஆஃப்செட் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு 4 mm. ஸோ இந்த லைன் மேல ஆஃப்செட் ஆகணும், திரும்பி கீழே ஆஃப்செட் ஆகணும். ஸோ அதே மாதிரி இங்கிட்ட ஆஃப்செட் பண்ணும்போது இந்த ஆர்க்கோட லென்த் அதாவது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தகுந்தாப்புல கம்மி ஆகுது. ஏன்னா இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி என்ன ஆகுதுனால இது சர்க்கிளா கன்சிடர் பண்ணீங்க. இது பிக் பண்ணி வெளியே வேணுமா இல்லை பிக் பண்ணி உள்ள வேணுமா, இதோட ரேஷியோ உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ இது அப்படியே கிட்ட காப்பி ஆகும், இது அப்படியே கிட்ட காப்பி ஆகும். அடுத்து இது ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம், எஸ்கேப் லைன். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஒரு 10. ஸோ இந்த லென்த் ஒரு 3. ஸோ நேரா ஒரு 20. இந்த பக்கட்டும் அதே மாதிரி ஒரு 3. இந்த எட்ஜ் அதே மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்க. ஸோ யூஸ் பண்றதுக்காண்டி தான். ஸோ இதை யூஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் அலைன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அலைன் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. என்டர். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வேணும், இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வேணும். ஸோ அப்படியே மூவ் ஆயிட்டு இதை காப்பி பண்ணி வைக்கலாம், காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எக்ஸாக்டா போனதுக்கு அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி செலக்ட், காப்பி. ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க அலைன், மாடிஃபைல அலைன், எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், என்டர். சோர்ஸ் பாயிண்ட், இந்த சோர்ஸ் பாயிண்ட் இங்க இருக்கணும், அடுத்தது இந்த சோர்ஸ் பாயிண்ட் இங்க இருக்கணும். அடுத்தது இதுல இன்னொரு ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு செட் பண்ணீங்க. ஸோ இதுல ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ், இது ஒரு 2. ஸோ இந்த லைன் இந்த சைடு 2, அதே மாதிரி இந்த சைடு 2. ஸோ இந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ், இந்த லைனும் இந்த லைனும். ஸோ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்டெண்ட், இஎக்ஸ், என்டர். ஸோ டபுள் டைம் என்டர் கிளிக் பண்ணீங்க, இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டியதில்லை, இது ட்ரிம் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ட்ரிம். ஸோ இது ஒரு எட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகணும், இந்த எட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதே மாதிரி இந்த எட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகணும், இந்த எட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ இந்த லைனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டைரக்டா ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறீங்க. அதே மாதிரி இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இது மாதிரி ஒரு இல்லைன்னா எல்போ ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது எது சென்டர் லைன், எது எட்ஜஸ், எது ஹோல்ஸ்ன்னு எதுன்னு தெரியல. ஸோ எல்லா லைனுமே நீங்க காமனா போட்டுருக்கீங்க. பட் டிராயிங்ஸ்னு வரும்போது ஒவ்வொரு லைனுமே அதாவது எது ஹிடன் லைன்ஸ், எது ஹோல்ஸ், எதுன்னு தனியா நீங்க பிரிச்சு காமிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த இடத்துல ஹோல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன். ஸோ இந்த இடத்துல மிரர் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் லைன் பேஸ்ட் பண்ணி இது ஹோல் மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஹோல், இது ஒரு ஹோல். ஸோ இது அப்படி ரெண்டையும் ஷேர் பண்ணி மிரர். ஸோ எந்த லைனை பொறுத்துனா இந்த லைனை பொறுத்து மிரர் ஆகணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதை தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும், எது சென்டர் லைன், எது ஹிடன் லைன், எது ஹோல்ஸ்ன்னு சென்ட் வாங்கிக்கணும். ஸோ இது மொத்தமாக இது மாதிரி வரையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்றதா, கலரை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் பண்ணலாம், லைன் டைப்பை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று லைனோட வெயிட்டை பொறுத்து மாற்றி பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளை சென்டர் லைன் போட்டு ஸ்பிட் பண்ணீங்க. ஸோ இதான் அதோட சென்டர் லைன். ஸோ அதுல ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் சென்டர் என், இங்க ஆரம்பிக்கணும், இதை சென்டரா வச்சுட்டு இங்க ஒன்று டெவலப் ஆகணும். ஸோ இதை ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ஆஃப்செட் மூலியமா ஆஃப்செட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 0.5
mm. ஸோ இது ஒன்றா செலக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ரெக்டாங்கிளை எக்ஸ்ப்ளோர். ஸோ எக்ஸ் என்டர், இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்செட் 0.5ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லைனை இக்கிட்டு, இந்த ஆர்க்கை இக்கிட்டு, ஸோ இந்த ஆர்க்கை இக்கிட்டு இது உங்களால் க்ளோஸ் பண்ணிக்கிறாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசி உள்ள லைன்ஸ் தேவையில்ல, ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபில்லட்டோ இல்லை காணச்சாம்பல் யூஸ் பண்ணி காணட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டெண்ட், இஎக்ஸ் டபுள் என்டர், இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ இந்த லைனை ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். ஸோ அந்த லைனுக்காண்டி மாடிஃபைல பிரேக் அட் ஒன் சிங்கிள் பாயிண்ட். ஸோ இந்த லைனை இதை பொறுத்து பிரிச்சுக்க போகிறோம். ஏன்னா இது தனியாக ஆஃப்செட் பண்ண போகிறோம், இது தனியாக ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 0.5 ஆர் 0.6 என்டர். ஸோ எந்த பக்கெட் வேணும்னு சூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மல்டிபிள். ஸோ இந்த பக்கெட்டு வரிசையாக வேணும். சும்மா வரிசையை செட் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு வேணும்னாலும் அதே தான். இந்த லைன் ஆஃப்செட் என்டர் 0.6. ஸோ அது மல்டிபிளா வேணுங்கிறதுக்காண்டி மல்டிபிள். ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் பிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கடைசியோட இன்னொரு ஆஃப்செட் பண்ணிக்கலாம் 0.5. இந்த லைனை இந்த சைடு உங்களோட, அதாவது சிவில் பிளான் போடும்போது உங்க ஸ்டேர் கேஸ் இப்படி டிஃபைன் பண்ணணும். ஸோ இது ஏறுற வழியாகவும் இது இறங்குற வழியும். ஸோ ஏதாச்சும் ஒரு பிளான் தான் நல்லா விசிபிளா தெரியும், இன்னொரு ஹைட் ஆயிருக்கும். ஸோ ஹைட் ஆயிருக்கிறத வேற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ எது டாப்ல இருக்கு, எது பாட்டத்துல இருக்கு. ஸோ பாட்டில் உள்ளது ஹைட் ஆயிருக்கும், இல்லைன்னா டாப்ல உள்ளது ஹைட் ஆயிருக்கும். நீங்க செக்ஷன் பண்ற பிளானை பொறுத்து இது மாறும். ஸோ இதான் லேண்டிங் ஏரியா. ஸோ இங்கிட்ட ஏறி கிட்ட இறங்கலாம், இல்லைன்னா இங்கிட்ட ஏறி கிட்ட இறங்கலாம். ஸோ எப்படி ஏறி இறங்கலாம், ஸோ அதோட மேலே எது தெரியுது விசிபிளா தெரியுதுங்கிறது சூஸ் பண்றதா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் டூல். ஸோ இதை கலர் டிஃபைன் பண்ணி நீங்க காமிக்கணும் அப்படின்னா கலர் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அவுட்லையர்லாம் வேற கலர் காமிக்கிறேன், இல்லைன்னா ஹோல்ஸ் எல்லாம் நான் வேற கலர்ல காமிக்கலாம்னு காமிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலர். ஸோ எதுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி கலர் மாத்திக்க முடியும். ஸோ இந்த சென்டர் லைன், இந்த சென்டர் லைனுக்கு நீங்க கலர் மாத்திக்க போறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி, ஸோ சென்டர் லைன் எல்லாமே கலர். ஸோ இதான் உங்களோட சென்டர் லைன். நீங்க இதோட மிட் லைனை மாத்திக்கணும் அப்படின்னா இந்த லைன் ரெட். வேற எது கலர் மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஸோ இதோட கலர், அதாவது இந்த ஹோல்ஸோட கலர்லாம் மாத்திக்க போறேன். ஸோ ஒன்னா மாத்திக்க போறனாலும் மாத்திக்கலாம். ஸோ இரண்டையும் மட்டும் சேவ் பண்றேன். இதோட கலர்ல கிரீன் கலர். ஸோ அதுமாதிரி நீங்களும் இதுல கலர் டிஃபரன்ஸ் எதுவும் காமிக்கனாலும் இதோட கலர் டிஃபரன்ஸ் கிரீன் கலர். ஸோ இதுமாதிரி கலர் டிஃபரன்ஸ் காமிச்சிக்க முடியும். ஸோ எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை டேரக்டா கிளிக் பண்ணுங்க, அங்க போய் கிளிக் பண்ணா இது ரெண்டுல மாறிடும். ஸோ இதோட கலர் மாத்தணும், இதோட கலர்லாம் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ளூ கலர் தரணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேரா போய் ப்ளூ கலர். உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை மாத்தினாலும் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ப்ளூ அமௌண்ட் செலக்ட் பண்ணி மாத்திக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா நீங்க செலக்ட் பண்றப்ப அந்த லேயோட கலர் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒயிட் கலர். ஸோ கிளிக் பண்ணுங்க, அந்த ப்ளூ கலர் டிவைட் ஆகும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் கலர். ஸோ எதையும் செலக்ட் பண்ணாம நீங்க மாத்தினா என்ன ஆகும்? எதையும் செலக்ட் பண்ணவே இல்லை, இந்த எல்லோ கலர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்ஸ்னா, நீங்க இனிமேல் டெவலப் பண்ண போற ஆப்ஜெக்ட் எல்லாமே எல்லோ கலர்ஸ்ல டெவலப் ஆகும். ஓகே, டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போறது லைன் வெயிட். சில லைன்ஸை டார்க்கா காமிக்கணும், சில சென்டர் லைன்ஸ் முக்கியமான லைன்ஸ் எல்லாம் நீங்க லைன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஹைட் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதா இந்த லைன் வெயிட். ஸோ ஒரு அவுட் லேஅவுட். ஸோ இந்த அவுட் லேஅவுட் எல்லாத்தையுமே கொஞ்சம் டார்க்கா காமிக்கணும் அப்படிங்கிறப்ப லைன் வெயிட். ஸோ லைன் வெயிட் எவ்வளவு? 0.40. அப்ளை பண்ணியாச்சு, பட் டிஸ்பிளே ஆகல. ஸோ எப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஷோ லைன் வெயிட்ங்கிற ஆப்ஷன் கிளிக்ல இருக்கணும். ஸோ இதுக்கு கீழே ஷோ லைன் வெயிட் ஆன் ஆர் ஆஃப் இருக்கும். ஷோ பண்ணினா நீங்க கிரியேட் பண்ண லைன் வெயிட் தெரியும். ஸோ ஆஃப் பண்ணிட்டா தெரியாது. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக இதை செலக்ட் பண்ணி திரும்பி ஒரு லைன் வெயிட்டை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைன் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி கம்மி பண்ணுங்க. ஸோ 30 போதும். ஸோ அதுமாதிரி இதோட சென்டர் லைன், அதாவது இது மிடில் இருக்கிறதுனால ஒரு லைன் வெயிட்டையும் மாற்றிக்க போகிறோம். அதுவும் ஒரு 30. ஸோ இப்போ ஷோ லைன் வெயிட் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஸோ இனிமே போடுற அந்த ஷோ லைன் வெயிட் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இனிமே சேவ் பண்ணுறது எல்லாமே டைரக்டா உங்களுக்கு லைன் வெயிட் மாறும். ஸோ ப்ரீவியஸா அது காமிக்கும் 3.5.
ஸோ ஒரு வாட்டி அதாவது ஷோ லைன் இந்த ஐக்கான் ஆன்ல இருந்துச்சு லைன் வெயிட் தெரியும், இல்லைன்னா இந்த ஐக்கான் தெரியாது. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சிருவோம், லைன் வெயிட் தேவையில்லை. அடுத்து பார்க்க போகிறது லைன் டைப். ஸோ லைன் டைப்பை மென்ஷன் பண்ணி எப்படி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காமிக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ் லைனை யூஸ் பண்ணுறது, டாட்டர் லைன்ஸ், வேறு பேந்தம் லைன்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு டிஃபரன்ஷியேட் காமிக்க முடியும். ஸோ சென்டர் லைனுக்கு ஒன்று, ஹிடன் லைன்ஸுக்கு ஒன்று தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் 3 லைன்ஸ் தான் இருக்கும். பை லேயரில் யூஸ் பண்ண லைன்ஸ், பை பிளாக்ல யூஸ் பண்ண லைன்ஸ், கண்டினியூஸ் லைன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைன்ஸ் வேணும் அப்படின்னா அதர்ஸ், லோட். ஸோ என்ன லைன்ஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் ஹிடன் லைன்ஸ் எடுத்தீங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஹச்னு டைப் பண்ணி ஹிடன் லைன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஹிடன்லேயே 3 இருக்கும், ஹிடன் 2, ஹிடன் 3. ஸோ பேந்தம் லைன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி செட் பண்ணீங்க. ஸோ ஹிடன் லைன் ஒன்று வேணும். அடுத்தது சென்டர் லைன், சாதாரண சென்டர் லைன் ஒன்று வேணும். அடுத்தது வேற எதுவும் இந்த டேஷ் லைன் ஒன்று வேணும். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த லைனை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சென்டர் லைன், ஷோ டீடைல்ஸ், இதுக்கு நேம் சென்டர் லைன், டிஸ்கிரிப்ஷன் இப்படின்னு இருக்கும். குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் 1. ஸோ இங்கே சைஸை மாற்றிக்கலாம்னு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர், அதாவது ஒரு சைஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அந்த கேப் டிஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா அது லைன் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு லைன் லென்த் எவ்வளவு இருக்கணுங்கிறத பக்கம் லைன் லென்த். ஸோ பெருசா வச்சீங்கன்னா இது பெருசா இருக்கும், சின்னதாக இருக்கிறப்ப சின்னதாக இருக்கும். ஓகே, 3 லைன்ஸை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோமே தவிர இன்னும் நீங்க ஆட் பண்ணல. ஸோ 3 ஆட் ஆயிட்டு. ஸோ எந்த லைனை சென்டர் லைனை சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன். பை லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது ஒரு சென்டர் லைன். ஸோ ஸ்கேல் ஃபேக்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் 2, 3 கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லைனும் பெருசா இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பெருசா தான் வேணும். ஸோ உங்க லைனை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் ஃபேக்டரை மாத்திக்க முடியுமானாலும் மாத்திக்கலாம். ஸோ அதிலேயே போய் நீங்க மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர்ஸ்ல போங்க. ஸோ இதோட சென்டர் லைனோட ஸ்கேல் ஃபேக்டர் ஸோ எவ்வளவு வேணும்? 2. ஸோ அதோட ஸ்கேல் ஃபேக்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த 2 லைனும் ஹிடன் லைன்ஸை பேஸ் பண்ணி ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஹோல்ஸ். ஸோ இதுல வர ஹோல்ஸ்னால இது எல்லாமே ஹிடன் லைன்ஸ். கிளிக் பண்ணுங்க, போய் ஹிடன் லைன்ஸ். ஸோ இதோட குளோபல் ஸ்டேஜ் நீங்க மாற்றணும், ஸ்கேலை கொஞ்சம் சைஸை பெருசா காமிக்கணும், ஒவ்வொரு சைஸும் பெருசா வேணாலும் அங்கே போய் அதோட டீடைல்ஸ்ல ஸ்கேல் ஃபேக்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன்ஸும் ஹிடன், இந்த லைன்ஸும் ஹிடன். ஸோ இதுவும் ஆக்சுவலா ஒரு ஹோல். ஸோ அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் ஹிடன்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் ஹிடன்ஸ்ல மாத்திக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு ஹிடன். ஸோ இது மூலியமா இது விசிபிளா ஒரு வியூல இருந்து பார்க்கும்போது இந்த எட்ஜஸ், அதாவது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, கீழே உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது கீழே இருக்கலாம், சப்போஸ் மேலே இருக்கலாம். நீங்க கட் பண்ற பிளானுக்கு எந்த ஃபோக்கஸ்ல வியூ பாக்குறீங்களோ அதுல டைரக்டா தெரியுது, அது இன்விசிபிளா உள்ளதான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இதுதான். ஸோ பை லேயர்ங்கிற ஆப்ஷன் மூலியமா டிஃபால்ட்டா செட் பண்ணிக்க முடியும். ஸோ பை லேயர் ஃபர்ஸ்ட் உள்ளது கலர், அடுத்து உள்ளது லைன் வெயிட், அடுத்து உள்ளது லைன் டைப். ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணிக்கிற லைன் டைப், அதாவது சென்டர் லைன், பேந்தல் லைன், இதுவும் டிஃப்ரெண்ட் லைன்ஸ், கண்டினியூஸ் லைன்ஸ் இல்லாம டிஃப்ரெண்டா எதுவும் லைன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட சைஸை மொத்தமா மாத்தணும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எல்டிஎஸ், அதாவது லைன் டைப் ஸ்கேல் என்டர் அடிங்க. ஸோ எல்டிஎஸோட ஸ்கேல் ஃபேக்டர் டிஃபால்ட்டா 1 இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல என்ன ரேஞ்சில் இருக்கோ அதான் 1. ஸோ நீங்க பெருசு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எல்டிஎஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சேஞ்ச் பண்ண மாடிஃபிகேஷன் வேல்யூ தான் 1, மற்றதெல்லாம் மாறும். ஸோ இது எக்ஸ்ட்ரா பெருசா பண்ணணும் அப்படின்னா 2 என்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசானாலும் எல்டிஎஸ் 3 என்டர். ஸோ குளோபலா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க இண்டிவிஜுவலா ஒன்றுனா பார்த்து சூஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க, சிலதை விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நீங்க இந்த ஹிடன் லைன் அப்ளை பண்ணணும், அட் த சேம் டைம் கிரீன் கலரும் அப்ளை பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி கிரீன் கலர், இதை செலக்ட் பண்ணி என்ன லைன்ஸ், ஸோ தனித்தனியாக சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு பரவாயில்ல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்னொரு லைன் இல்லை இன்னொரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கேஷ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸை மாற்றதான் இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கிளிக் பண்ணுங்க, எந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க கேஷ் பண்ணணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக். ஸோ அதாவது செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட சோர்ஸ். ஸோ அடுத்தது எது டெஸ்டினேஷன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும், ஸோ இது மாறணும், அது மாதிரி இது. ஸோ அதை என்னென்ன அப்ளை பண்ணியிருந்தோமோ ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு மாறும். ஸோ வேறு மாற்றாலும் மாற்றிக்க முடியும். அடுத்தது இந்த லைன், இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ல சில ஃபில்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதாவது இதோட கலர், இதுல கிரீன் கலருங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அடுத்து ஹிடன் லைன்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது கிரீன் கலர் வேண்டாம், அந்த ஹிடன் லைன்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். எதுலேருந்து காப்பி பண்ண போறீங்க, அதுலேருந்து காப்பி பண்ண போறேன், பட் எல்லாம் வேண்டாம், சம்திங் நான் ஃபில்டர் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப செட்டிங்ஸ், கீழே உள்ள செட்டிங்ஸ். ஸோ என்னென்ன இதுல காப்பி ஆயிருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ கலர், லேயர், ஸோ எந்த லேயர்ல இருந்துச்சோ அந்த லேயரும் காப்பி ஆயிட்டு, லைன் டைப், லைன் வெயிட், ஸோ எல்லாமே காப்பி ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, இந்த கலர் தேவையில்லைன்னா கலர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இல்லைன்னா லைன் வெயிட் தேவையில்லை, லைன் வெயிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ண போறோம். பட் எது மட்டும் மாறுதுன்னா அதோட ஹிடன் லைன் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாறுது.
இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி செட்டிங்ல கலரும் வேணும், பட் இந்த லைன் டைப் வேண்டாம். அதாவது லைன் டைப் வேண்டாங்கிறப்ப ஓகே, அதோட கலர் மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காப்பி ஆகும். ஸோ இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது கலர், லேயர், லைன் டைப் ஸ்கேல், லைன் வெயிட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, திக்னஸ். ஸோ இதுல பை லேயருங்கிற ஆப்ஷன்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாத ஆப்ஷன். ஸோ இதை தவிர வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும்னா உங்களோட டைமென்ஷன் டெக்ஸ்ட், உங்க ஃபாயினோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்க 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணும்போது அதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸும் சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்டோட சைசஸ் அண்ட் கலர்ஸ் மாறும். வியூ போர்ட், ஸோ இந்த வியூ போர்ட்ல இருந்து இன்னொரு வியூ போர்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் மேட்ச் பண்ணாலே போதும். அது ஹேட்ச், ஸோ 2 ஹேட்சை மேட்ச் பண்றதுக்கு நீங்க ஹேட்ச்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே மேட்ச் ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உள்ள பண்ணல அப்படின்னா வெளியே இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ டேபிளோட காலம் அண்ட் ரோஸ், மல்டி ரீடர். ஸோ மல்டி ரீடர்ல ஒவ்வொரு ஏரோ மார்க்ஸ் அண்ட் அவரோட டெக்ஸ்ட், அவரோட கலர், அவரோட சைஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கடைசியா உள்ள லிஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது இதை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களை ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ் மூலியமா காமிக்கும். ஸோ லிஸ்ட், ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு லிஸ்ட் தேவைப்படுதோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கிளிக். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட். ஸோ உங்களோட கமாண்ட் விண்டோல எல்லாமே டைப் ஆகும். ஸோ அதுல லேயர், ஸோ எந்த லேயர் யூஸ் பண்ணி இந்த டிராயிங் டெவலப் ஆயிருக்கு, ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸ் லேஅவுட்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களா இல்ல மாடல்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லும். அடுத்த கலர், இது கலர் கோடிங். ஸோ நீங்க யூஸ் பண்ண இந்த ரெட் கலருக்கு என்ன கலர் கோடிங் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த லைன் டைப், சென்டர் லைன்ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதோட ஜாமெட்ரிக் டைமென்ஷன், அதாவது இந்த லைன் போடுறப்ப 2 பாயிண்ட், அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் அடுத்து உள்ளது எண்ட் பாயிண்ட். ஸோ 2 எண்ட் பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ், லென்த், ஸோ ஆங்கிள், XY பிளான். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றோம் அப்படின்னா இதோட லிஸ்ட் பவுண்டர் மூலியமா சொல்ல முடியும். ஸோ F2 நீங்க ப்ரெஸ் பண்றது மூலியமா இந்த விண்டோவை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். ஸோ கலர், ஸோ உங்க எக்ஸ்ட்ரா கலர்ஸ் தேவைப்படுது, இன்டெக்ஸ் கலர் தேவைப்படுதுன்னா மோர் கலர்ஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாவும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டெக்ஸ் கலர்ல எல்லாம் கோடிங்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் பை லேயர்ஸ். ஸோ ட்ரூ கலர் மூலியமா இதுல இருந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் பாக்ஸ். ஸோ இதுதான் கலர் சூசிங் மெத்தட். பை லேயர், லைன் வெயிட் செட்டிங். ஸோ இந்த லைன் வெயிட் செட்டிங்ல எப்பவுமே இது டிஸ்பிளே, அதாவது நீங்க கீழே போய் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. அதாவது லைன் வெயிட் உங்களுக்கு ஷோ ஆகணுமா இல்ல ஹைட் ஆகணுமாங்கிற ஆப்ஷன் தான் இந்த டிஸ்பிளே லைன் வெயிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ள இது ஆன் ஆகும் அண்ட் ஆஃப் ஆகும். யூனிட்ஸ் ஆஃப் லிஸ்டிங், ஸோ இது வரும்போது இந்த 0.5 mm 0.5 எந்த யூனிட்ஸ்ல பேஸ் பண்ணணும், ஸோ எம்எம்ல பேஸ் பண்ணணும் இல்ல இன்ச்சஸ்ல பேஸ் பண்ணணுமா. ஸோ டிஃபால்ட்டா உள்ளது என்ன, ஸோ 0.25 தான் இதுல டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ கான்ஸ்டன்டா இந்த லைன் வெயிட் யூஸ் பண்ணி தான் படம் வரைய போறோம் அப்படின்னா இங்க வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்க பார்க்க போறது குரூப். ஸோ நிறைய என்டிட்டிஸ் இல்ல நிறைய ஆப்ஜெக்டை ஒரே ஆப்ஜெக்டை நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப குரூப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்புங்கிற டேப்புக்குள்ள நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல எப்படி குரூப் டெவலப் பண்றது, ஸோ டெவலப் பண்ண குரூப்பை எப்படி எடிட் பண்ணலாம், ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் டெவலப் பண்றப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தனித்தனியா இருக்கணும் இல்ல இன்டர்செக்ட் ஆகிற எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க செலக்ட் பண்ற எல்லா ஆப்ஜெக்டும் ஒரே ஆப்ஜெக்டா கன்வெர்ட் ஆகி குரூப் செலக்ட் ஆயிரும். ஸோ இதுல இந்த காம்பவுண்ட் ஒரு குரூப் ஆகும். ஸோ இது ஒரு குரூப்பா மாத்திக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்புங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட், அதாவது செலக்ட் ஆப்ஜெக்ட் டு குரூப். ஸோ எந்த ஆப்ஜெக்டை குரூப்பா மாற்ற விரும்புறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் குரூப்பா மாற்ற போறேன். ஸோ நீங்க செலக்ட் பண்றதெல்லாம் ஒரே குரூப்பா மாறும். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட், ஸோ இது ஒரு குரூப்பா கிரியேட் ஆயிட்டு, பட் இந்த குரூப்புக்கு நேமோ இல்லை இந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் நீங்க எதுவும் செட் பண்ணல. ஸோ இது ஒரு குரூப். ஸோ இதுக்கப்புறம் என்ன நேம் கொடுக்கணும், ஸோ இதுக்கு இண்டிவிஜுவலா நேம் கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்க குரூப் கிரியேட் பண்ணும் போதே இங்க நேம்ங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த நேம்ல புது குரூப், ஸோ இதோட நேம் எல்போ செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ ஒரே குரூப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இதே மாதிரி குரூப் ஏற்கனவே இருக்கு, இதை நீங்க ரீசேஞ்ச் பண்ணி கேட்கும். ஸோ இது கிரியேட் நியூ குரூப், இதை புது குரூப்பா எடுத்துக்கிட்டுமா இல்ல பழைய குரூப்லேயே சேவ் பண்ணிக்கிட்டுமா. ஸோ எஸ் அப்படின்னா புது குரூப்பா கிரியேட் பண்ணிக்கும். நோங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை, அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ண குரூப்லயே எல்போ, அதாவது இந்த நேம் மட்டும் ஆட் ஆகும். ஸோ இது ஒரு குரூப், ஸோ ஒன்னா ஹைலைட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதையும் குரூப் பண்ணணும் அப்படின்னா குரூப் இந்த ஆப்ஜெக்ட், ஸோ இதோட நேம் ஸ்டேர் கேஷ் டைப் பண்ணிட்டு என்டர். ஸோ இது ஒரு குரூப், இதோட நேம் ஸ்டேர் கேஷ். ஸோ நேம் இதெல்லாம் இன்பில்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்குரூப். ஸோ நீங்க குரூப் பண்ற என்டிட்டிஸை தனித்தனியா பிரிக்கணும். ஸோ இது எல்லாம் ஒரே குரூப், இதெல்லாம் ஒரே குரூப்ஸ் இருக்கு. இந்த குரூப் வேண்டாம் அப்படின்னு நீங்க ரிமூவ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த அன்குரூப். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஐக்கானை பார்த்துடலாம். ஸோ இந்த குரூப் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது டோட்டலா செலக்ட் ஆகுது. ஸோ இந்த ஐக்கான் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க, அதாவது குரூப் செலக்ஷன் ஐக்கான் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குரூப் உங்களுக்கு செலக்ட் ஆகாது, இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகும்.
ஸோ குரூப்ல உள்ள ஒவ்வொரு என்டிசியும் நீங்க செலக்ட் பண்றப்ப இந்த குரூப் ஐக்கான ஆஃப் பண்ணீங்க. ஸோ உங்க குரூப் செலக்ட் ஆகணுங்கிற ஃபீல் பண்றப்ப இந்த குரூப் செலக்ஷன் ஐக்கான ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எதெல்லாம் குரூப்போ அதெல்லாம் ஒன்னா செலக்ட் ஆகும், தனித்தனியா செலக்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த குரூப்போட சில எக்ஸ்ட்ரா டூல்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன், இல்ல வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்க போறேன், சில இதை கம்மி பண்ணிக்க போறேன் அப்படின்னா குரூப்ஸ்ல உள்ள குரூப் மேனேஜர். ஸோ குரூப் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. ஸோ 2 குரூப் இருக்கு, ஸ்டேர்கேஸ். ஸோ இது ஒரு குரூப், அன்குரூப். அடுத்து உள்ளது குரூப் எடிட். எந்த குரூப்பை நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது என்ன எடிட் பண்ணணும்? ஸோ வேற எந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் நீங்க ஆட் பண்ணணுமா? ஸோ ஆட் ஆப்ஜெக்ட், ரிமூவ். ஸோ ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரீமூவ் பண்றது மூலியமா ரீநேம் பண்ணிக்க முடியும். ஸோ நேம் எல்போ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ இது நேம். ஸோ திரும்பி எடிட் குரூப், இந்த குரூப் எடிட் பண்ணிக்க போறோம். ரிமூவ் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேண்டாம் உங்களுக்கு? இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டும் குரூப்ல வேண்டாம் அப்படிங்கிறப்ப என்டர். ஸோ நீங்க குரூப் செலக்ட் பண்ணும் போது அந்த லைன் மட்டும் தனியா தான் இருக்கும். ஸோ திரும்பி இந்த லைனை ஆட் பண்றப்ப அதே எடிட் குரூப். ஸோ எந்த லைன்ல திரும்பி ஆட் பண்ண விரும்புங்களோ அந்த லைனை சூஸ் பண்ணுங்க. இந்த குரூப்ல ஆட் பண்ண போறேன். இதுல ஆட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இந்த குரூப்ல ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்டோட நேமை மாத்திக்க முடியும். ஸோ இந்த குரூப்ஸ்ல உள்ள குரூப் மேனேஜர் ஐகான் மூலியமா ஸோ எத்தனை ஆப்ஷன் இருக்கு, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எல்போன்னு கிரியேட் பண்ணீங்க, அடுத்தது ஸ்டேர்கேஸ். ஸோ டோட்டலா இதை மாத்திக்க முடியும். ஸோ நியூ, புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்றதுக்கு இங்க நியூங்கிற ஆப்ஷனும். ஸோ இங்க உள்ள ஆப்ஷன் எல்லாமே எடிட்டிங் டூல்ஸ். ஸோ இந்த குரூப் வேண்டாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதாவது இந்த குரூப்ல உள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நீங்க ரிமூவ் பண்றது ஆப்ஷன் தான் இந்த ரிமூவ். ஸோ எல்போல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணா ரிமூவ். ஸோ ஸ்டேர்கேஸ்ல ரிமூவ் பண்ணா ஸ்டேர்கேஸை மாத்தி வச்சுட்டு ரிமூவ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேண்டாமோ அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்க, என்டர் பண்றது மூலியமா அது ரிமூவ் ஆயிரும். ஸோ திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்போட நேமை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரீஆர்டர். ஸோ நீங்க சூஸ் பண்ற செலக்ஷன் ஆர்டர் நீங்க மாத்தினாலும் மாத்திக்க முடியும். அடுத்த டிஸ்கிரிப்ஷன், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர்ங்கிற ஆப்ஷன் மூலியமா நீங்க இங்க பண்ண அன்குரூப்ங்கிற ஆப்ஷன் தான் இந்த எக்ஸ்ப்ளோர்ங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இங்க உள்ள எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளோர் டூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குரூப் அன்குரூப்ங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இது தனி குரூப் அண்ட் இது தனி குரூப். ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த குரூப் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஐகான் அன்குரூப். ஸோ கிளிக் பண்ணீங்க, அன்குரூப். ஸோ இது நார்மலா என்டிட்டிஸ் தனித்தனியாக செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் ஹைலைட்ல இருந்து தனித்தனியாக செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு குரூப்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டு. ஸோ இப்போ நீங்க குரூப்ல குரூப் மேனேஜர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட உள்ள ஒரே குரூப் ஸ்டேர்கேஸ். ஸோ இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குரூப்ல இருந்து லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுல இருந்து நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்க போறேன், புதுசா குரூப் கிரியேட் பண்ண போறேன்னா நியூ. ஸோ அவரோட நேம் என்ன, குரூப் நேம் வேற எதுவும் செட் பண்ணீங்க, எல்போன்னு செட் பண்ணிட்டேன், அதோட நியூ. ஸோ இந்த எல்போங்கிற குரூப்ல வேற எந்த என்டிட்டிஸ் எல்லாம் ஆட் ஆகணும்? ஸோ இந்த என்டிட்டிஸ் எல்லாம் ஆட் ஆகணும். ஓகே. ஸோ எல்போங்கிற நேம் செட் ஆயிட்டு, ஸோ அதுல எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்தது இந்த குரூப்ஸ் கீழே உள்ள குரூப் பவுண்டரி பாக்ஸ். ஸோ இந்த செலக்ஷன் மெத்தடும் இந்த பவுண்டரி பாக்ஸ் சேம் தான். ஸோ இந்த குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணும் போது இந்த பாக்ஸ் கிரியேட் ஆகணுமா இல்ல இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகுமா சொல்றதா இந்த குரூப் பவுண்டரி பாக்ஸ். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகி தெரியும். ஸோ இந்த குரூப்ல உள்ள ஒவ்வொரு என்டிட்டிஸ், அதாவது வெட்டக்ஸ் எதுன்னு இந்த குரூப்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ குரூப்ஸ்ல குரூப் பவுண்டரி பாக்ஸ். ஸோ இது ஃபுல்லா ஒரு ஏரியா. ஸோ இதை கிளிக் பண்றப்ப இது ஃபுல்லா ஒரு ஏரியா. ஸோ இதுக்கு ஒரே ஒரு குரூப் பாயிண்ட். ஸோ இந்த குரூப் பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்களால மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செலக்ஷன் ஆப்ஷன் ஆஃப் பண்றது மூலியமா உங்க குரூப்ஸ் எல்லாம் அன்குரூப் ஆகுற மாதிரி தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஸோ குரூப் ப்ரெசென்டா இருக்கு, பட் உங்களுக்கு குரூப் உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ இண்டிவிஜுவலா குரூப் செலக்ட் பண்றதுக்கு செலக்ஷன் மெத்தட், அதுக்கப்புறம் குரூப். ஸோ இந்த குரூப் வேணுமா இந்த குரூப் வேணுமா